இப்போ மெட்ரோ ஃபேஸ் 2 வந்துச்சுன்னா சென்னையோட ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் எப்படி ஒரு மாறப்போகுது, ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா இந்த ஃபேஸ் 2 அப்படிங்கிறதும், ஃபேஸ் 1 நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிள், அதுக்கப்புறம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பெரிய ரேட் போச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஃபேஸ் 2ல அப்படி என்னென்னலாம் இருக்குது, அது என்ன இடங்கள்லாம் ஜாஸ்தி ஆக போகுது அப்படிங்கறத உள்ள இருக்கிற கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு நியூ யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு மெட்ரோவோட ஃபேஸ் 2வோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரோவோட ஃபேஸ் 2 நாம ஆல்ரெடி பழைய வீடியோலையும் சொல்லியிருப்போம். 118 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் சென்னையில் 2வது பெரிய ப்ராஜெக்ட்ஸாக வந்து மெட்ரோ வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மாதாவரம், சோழிங்கநல்லூர், மாதாவரம், சிப்காட், மாதாவரம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அண்ட் தென் கோயம்பேடு, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். மாதாவரம் எங்க இருக்குது பாருங்க, சோழிங்கநல்லூர் எங்க இருக்குது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஃபேஸ் 2 வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது இதுல இருந்தே நீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிட்டி சென்டரா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து ஒரு ஐடி காரிடர்ஸா இருக்கட்டும், தென் வந்து அவுட்டர் ஏரியாஸ் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் 2 ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ லேண்டா இருக்கட்டும் இல்லை சிட்டி நமக்கு க்ரௌடா இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கர இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ் 2 மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா டிராவல் டைம் வந்து டிராஸ்டிக்லி ரொம்ப கம்மியாகும். இது போக ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து OMR 2 வந்து சென்ட்ரல் ஒரு 2 மணி நேரம் பை கார் ஆர் பஸ் அப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா, பஸ்ல சில நேரத்தில் 3 மணி நேரம் மேல எல்லாம் ஆகுது. ஸோ அதெல்லாம் மெட்ரோல ஒரு 45 மினிட்ஸ்க்கு கீழேயே வந்து ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியும் டைமுக்கு டிராவல் பண்ணி போறவங்களா 2 hours 3 hours டிராவல் பண்ணி போறவங்களுக்கு இது ஒரு 40 மினிட்ஸ்ல போக முடியுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பெனிஃபிட். ஸோ அப்ப இங்கிருந்து சரி ஒரு ஜஸ்ட் 40 மினிட்ஸ் அதுவும் வந்து மெட்ரோல உட்காந்து போயிடலாம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்து இது கொடுக்க போகுது. அப்ப தூரம் எதுவுமே கிடையாது, ரொம்ப பக்கம். ஏன்னா மெட்ரோ ஆக்சஸ் ஈஸியா இருக்குது, போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்றவங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, மெட்ரோ வந்துட்டா ப்ராப்பர்ட்டி என்ன அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் மெட்ரோ ஏரியாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து ரெண்டல் டபுள் ட்ரிபிளாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 15,000 அப்படின்னா அது நீ 22 25க்கு மாற்றிக்குவாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. டெய்லி கம்யூட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு மற்ற சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டியோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1ல பார்த்துருப்போம். அசோக் நகரா இருக்கட்டும், அண்ணா நகரா இருக்கட்டும், கோயம்பேடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபேஸ் 1 முடிஞ்சோனையுமே வந்து 20 to 30% வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஈவன் கோயம்பேடு மெட்ரோ பக்கத்தில் நீங்கள் ஃபிளாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எதனால அந்த ஃபிளாட்ஸ் வந்துச்சு ரோகிணி தியேட்டர் பக்கத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூட்டிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ தியேட்டர்ஸாக இருக்கட்டும், டிராவல்காக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுக்காக தான் ஃபிளாட்ஸ் அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. சிட்டி பேஸ் பண்ணி நிறைய பேர் அங்கேயும் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பெரிய நியூஸாகவும் கூட இருந்துச்சு. அதே தாங்க இப்போ ஃபேஸ் 2க்கும் வந்து ரெப்ளிகேட் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஃபேஸ் 2ல இருக்கும். ஃபேஸ் 2 முடிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சிட்டியோட லெவலே வேற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு ஹைபிரிட் கன்வர்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்க லேண்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ் எடுத்துக்கணும். அந்த நாலேஜ் எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அவரு சொன்னாரு கேட்டேன், இவர் சொன்னாரு கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் விட எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்க போகுது, எந்தெந்த ஏரியாஸ்ல மெட்ரோ வரப்போகுது. ஏன்னா மெட்ரோ பேஸ் பண்ணி தான் இந்த சிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. போத் இன்னரா இருக்கட்டும், அவுட்டரா இருக்கட்டும். இன்னைக்கு அவுட்டர் சிட்டில ஏன் பயங்கரமா டெவலப் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா, கம்பல்சரி இங்க இருக்கிற ஆக்சஸ் டிராவல் தான். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப தூரமா போகணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மாறி இன்னைக்கு பைபாஸ், ரிங் ரோடு இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸோ ஈஸி ஆக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே கார் எடுத்தா ஒரு 1/2 hour தானே போயிட்டு வந்துடலாம். இங்க இருக்கிற இதுக்கு போனா 1/2 hour இருக்குது. ஸோ இங்க கோயம்பேடுல இருந்து OMR போறேன் அப்படின்னாலே வந்து 1 hour 2 hours இருந்தா தான் போக முடியுங்கிறதெல்லாம் மாறி மெட்ரோல போனா ரொம்ப ஈஸி அப்படின்னா, இங்க இருந்து ஈஸியா போயிட்டு வர ஆக்சஸ் வரும்போது எல்லாருமே கன்வீனியன்ட் பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல இடம் வாங்கலாம், சரி ஒரு 30 மினிட்ஸ் ஏறினா நீட்டா போய் இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த அறிவுங்கிறத கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்ம இதை நோக்கி தான் நம்மளோட லைஃப்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமான விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரி, எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப மேஜரா டெவலப் ஆகும் இந்த ஃபேஸ் 2 முடிஞ்சுட்டா அப்படின்னா, எதனால இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா, முடிஞ்சுட்டாங்கிறத விட முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடியறதுக்கு முன்னாடி தான் திங்க் பண்ண முடியுங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பரா அவங்களோட லேண்டுக்கு சேஃபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமும் கூட. ஸோ
கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க ஹையஸ்டா ஏர்ன் பண்ணுங்க. அது போக வந்து லிட்டிகேஷனா மாத்திக்கிறது இல்லாம ஸோ அப்ரூவல் இல்லாத லேண்டை வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ OMR, சிறுசேரி, சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி காரிடர் பிளேசஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜா இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியா இருக்கட்டும், போரூரா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சிட்டியோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய ஆக்சஸ் என்ட்ரி பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நிறைய சரி ஃப்ரண்ட்லயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி போவாங்க. சிட்டி உள்ள என்ட்ரு ஆகும் போதே வரும்போது அவுட்டர் இன்னர் ரெண்டையுமே கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 என்ட்ரி பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்து இடம் வாங்கினா நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது மாதாவரம், பெரம்பூர் சைடு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மாதாவரம்ல ஸோ சும்மா தூங்கிட்டு இருந்த இடம் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக முழிச்சிருச்சு. எதனால அப்படின்னா ஸோ மெட்ரோ வருது அப்படிங்கிறதுனால சும்மா யாருமே மாதாவரம்னா போக மாட்டாங்க. இடம் வாங்குறதுக்கு கூவி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்ததெல்லாம் போயிட்டு இன்னைக்கு மாதாவரத்தில் ஒரு இடம் கேட்டால் கிடைக்கல, இல்லை ரொம்ப தள்ளி இருக்குது, ஸோ இந்த ரோட்ல கிடைக்காதுங்க இனிமேல் அப்படிங்கிற லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மாறிட்டு வந்துருச்சு. எதனால அப்படின்னா மெட்ரோ வருது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோனையுமே அங்க படப்படன்னு இடம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அந்த இடம் வில் பூஸ்டில் இருக்குது. அப்படி ஏதாவது அங்க இடம் கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இப்படி தெரியும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அது மெட்ரோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா 20% 30% ரொம்ப அதிகமா கிடைக்கும். இப்போ வாங்குறவங்களுக்கு அது ஹைலி பெனிஃபிட் தான். ஸோ அடுத்தது வந்து ஏர்போர்ட் அண்டு கிளாம்பாக்கம் காரிடர். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமே பெரிய லெவல் மாற்றம் வந்தது. சும்மா இருந்த ஏரியா தான் அதெல்லாம். அதில் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது அப்படின்னு தெரியும். ஏர்போர்ட் தாண்டினா யாரும் இடம் வாங்க மாட்டேன், ரொம்ப சிட்டி லிமிட் தாண்டி போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு தாம்பரமே இன்னர் சிட்டி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால ஸோ ஒரு பெரிய வேல்யூ வந்து அந்த இடத்துல இருக்கும். அது லேண்டாக இருக்கட்டும், இல்லை பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிளாட்ஸாக இருக்கட்டும், பிளாட்ஸாக இருக்கட்டும், எது வாங்கினாலும் அங்கே அப்ரிசியேஷன் கேரண்டி. சரி, லாங் டேர்மான இம்பாக்ட் எப்படி இருக்கும், அப்ரிசியேஷனா இருக்கட்டும் ஆர் எய்தர் ரெண்டலா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஒரு மேஜிக்ஸ் நடக்க போகுது அப்படின்னா மெட்ரோ வர்றதுக்கு, ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள இடங்கள் எல்லாமே ஒரு பிரீமியம் இடமா வந்து கன்வர்ஷன் ஆகும். அந்த இடங்கள்ல இருந்த கடையெல்லாம் இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 20,000 25,000 ரூபாய் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 30 to 40% ஆன ஹைக் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா மெட்ரோ ஆக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் கிரௌடு புல்லிங் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். மெட்ரோ நடக்கிற நிறைய கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எதனால அப்படின்னா வேற வழி இல்லை, அவங்களுக்கு வந்து மெட்ரோ பணி நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ நிறுத்த முடியாது. வில்லிவாக்கம், வடபழனி ரோடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டஞ்சனா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரீமியர் லுக் வந்து கண்டிப்பா ஜென்ரேட் ஆயிரும். அப்ப அங்க இருக்கிற ரெண்டலுக்கு இருக்கிற கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லாமே ஸோ 30% 40% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கிற டிமாண்ட். எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இனிமேல் இப்படித்தான் உருவாகும். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா பிரீமியம் லுக் கிரியேட் ஆயிருச்சு, கிரவுட் புல்லிங் ஜாஸ்தி ஆயிருச்சு, வெஹிக்கிள் ஈஸியா நிறுத்திக்கலாம். எதனால அப்படின்னா மேல மெட்ரோ வந்து எல்லாத்தையும் பாதி பேத்த கொண்டு போயிருது. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பை பண்ணணும் அப்படின்னா கார்ல வந்தா கூட எந்த இட பிரச்சனையும் இல்லாம, டிராபிக் பிரச்சனை இல்லாம வாங்க முடியும். அப்படிங்கிறப்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இது இப்போ யாருக்கெல்லாம் ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா NRI பையர்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த டைமில் வாங்கி போட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹை அப்ரிசியேஷன் அவங்களால பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. அது என்ன ரிஸ்க் அப்படின்னா நம்மளோட அலட்சியம் தான் அதோட ரிஸ்க். என்னன்னா மெட்ரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்அப்ரூவ்டு லேண்ட்ஸை எப்படியாவது வித்தரலாம், யார் தலையிலையாவது கட்டிடலாம் நிறைய ஃபேக் பையர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் மெட்ரோ வரப்போகுது சார், நீங்கள் இப்போ உடனே வாங்கிருங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அப்ரூவல் கிடைச்சிரும், நான் உள்ள எல்லாத்திட்டையும் பேசி வச்சிட்டேன், அப்ரூவல் கேரண்டி சார், ஆனா இப்போ விட்டீங்கன்னா கிடைக்காது, 2-3 பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்குங்கிறதுனால தான் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், இப்படின்னு எல்லாம் நல்ல நயமா பேசுவாங்க. தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. CMDA DTCP அப்ரூவல் இல்லாம நீங்க எங்கேயுமே இடம் வாங்க கூடாது. ஸோ எய்தர் சிட்டி லிமிட்டா இருந்தா CMDA லிமிட் உள்ள கண்டிப்பா அப்ரூவல் வேணும். ஸோ இது எய்தர் மெட்ரோக்கு வெளியில இருந்தா நீங்க DTCP அப்ரூவல் கண்டிப்பா வேணும். ஃபேக் பையர்ஸ் நம்பி ஏமாத்தாதீங்க. இது ஒரே ஒன்லி ரிஸ்க் இது மட்டும் தான். அதர் தென் நீங்க வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல லீகலா நான் வந்து செக் பண்ணணும், நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரே அட்வைஸ் தான் உங்களுக்கும் தரேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியர்ட்ட லீகலா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, கரெக்டா இருக்குதா, நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறேன், இல்ல ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறேன், இல்ல நான் ரெண்டல் கொடுக்க போறேன் அதுக்காக வாங்குறேன், சோ இல்ல நான் வந்து பின்னாடி ஃபியூச்சர் யூஸ்க்காக வாங்குறேன், இது எல்லாமே சொல்லி தயவு செஞ்சு ஒரு லீகல் ஃபீஸ் கொடுத்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க, இது ஓகே வேலிட், இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் செக்ஸோட சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி எதுவுமே இல்லாம வாங்கும்போது நாளைக்கு எல்லா பணத்தையும் உங்க கையில இருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனும் வாங்கி நல்லா தாராளமா செலவு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இல்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இல்ல ஈஸியில பிரச்சனை இருந்தது, நான் கவனிக்காம விட்டேன், நான் இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல பட்டா என் பேர்ல டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது, இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். நீங்க போய் அதுக்கப்புறம் ஒரு கேஸை போட்டு அந்த கேஸுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தெரிஞ்சு இதெல்லாம் தேவையா அப்படிங்கறத பாருங்க. மெட்ரோ ஃபேஸ் 2 வர்றது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான டிமாண்ட் ஜெனரேஷன் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரா இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷனுக்கா இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்க முடியும். ஸோ நாங்கள் இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் அறிவு இன்னொருத்தருக்கு சென்றடையும் அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல விஷயங்கள் எப்பவுமே ஷேர் பண்ணுங்க. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு விஷயங்களை 100% ஷேர் பண்ணி ஸோ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த வீடியோஸை நாங்கள் ஜென்ரேட் பண்ணி தரோம்.